நான் பார்த்துட்டேன், அவங்க பார்த்துருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் பொட்டிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால நாம ஏன் யூனிக்காக போகலாமே அப்படின்றதுனால தான் ஏன் பிக் பாஸ் கான்செப்டை என்டையராகவே இந்த சாரியில கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நீங்க இந்த பிக்சர் போட்டப்போ இந்த சாரி எவ்வளோ எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது சேலுமே பண்றீங்களா நீங்க? சுத்தமா முடியலங்க. அவர் ஏதோ டென்ஷனா இருக்கிறாங்க, இதுவா இருக்கிறாங்க, இப்போ முடியாது மேடம் அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா என் கூட கொஞ்ச நேரம் பேசினாரு, இது நல்லா இருக்குமா, இது எல்லாமே அவரும் கொஞ்சம் சொன்னாரு. பட் பார்வதி அண்ட் கமுதன் மைக்க கழட்டி வச்சிருங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்வாரு. எங்களுக்கு என்ன டிவில பார்க்கும்போது அவங்க பேசுனது எங்களுக்கு தெரியல. இல்ல, உண்மையாவே அவங்க பேசுறது அவ்வளவு கேட்கல. ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்திரஜா அவங்களுக்கு. நான் துண்டுல வந்துட்டு பெயிண்டிங் நிறைய வெரைட்டி ஆஃப். லாஸ்டா இன்னொரு கமெண்ட் கூட பார்த்தேன், நீங்க நெக்ஸ்ட் சீசன் பிக் பாஸ் போறதுக்கு இது ஏதாவது பிளானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ரெட்மலாங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் கிட்ட தான் இருக்கும். ரீசெண்டாக நடந்த ஒரு பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே எபிசோட் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த எபிசோடை தாண்டி ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் இவங்களோட அட்டையை தான். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிசைனர் கவிதா இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த சாட்டர்டே எபிசோட் ப்ரோமோக்கு பேரலி ஒரு பிக்சர் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் அது உங்களோட சாரி தான், பிக்சர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் அந்த கால் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு, அங்கே நீங்கள் போய் அந்த ஒரு சான்ஸ் எப்படி கிடைச்சது? எனக்கு அருண் அரவிந்த் அவங்க மூலியமா தான் இந்த ஆப்ஷன் கிடைச்சது. ஆக்சுவலா எனக்கு வந்து இது 20 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்துடுச்சு இந்த எபிசோட். இந்த செஷனுக்குன்ற மாதிரி இல்ல, இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ பாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் பொட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நாம ஏன் வைகான் யூனிக்கா போகலாமே அப்படின்றதுனாலதான் சரி நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். ஏன்னா என்னோட பொட்டிக்ல நான் பெயிண்டிங், ஆரி, மிஷின் எம்ப்ராய்டரி எல்லாமே பண்றோம். ஸோ இவரோட ஃபேஸை இப்போ ஆரியில பண்றதா ரொம்ப இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ பெயிண்டிங்ல ரியாலிட்டியா அவரோட முகத்தை வரையலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இவரோட ஃபேஸை நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன் பிக் பாஸ் கான்செப்டை என்டையராகவே இந்த சாரியில கொண்டு போக கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பிக் பாஸோட லோகோ சீசன் 9 விஜய் டிவியோட லோகோ அண்ட் பேக்லயும் பாத்தீங்கன்னா லோகோ, ஐ மீன் இந்த பிக் பாஸோட லோகோ இருக்கும் அண்ட் பிக் பாஸ்ன்னு போட்டிருப்பேன். நான் சாரி மட்டும் தனியா இருக்க வேண்டாம், இன்க்ளூடிங் மெஹந்தியில கூட நான் அவரோட கொண்டு போயிருக்கேன். இன்னும் போகல அவருடைய ஃபேஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் விஜய் டிவி, இந்த ஸ்லீவ்லயும் அதே சேம் வே. இதுல வந்து பிக் பாஸ் 9 அந்த லோகோ பிக் பாஸ் அதே சேம். ஸோ யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி எனக்கு மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. நான் யூனிக்கா தெரியணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இந்த அட்டையர் பண்ணிட்டு போயிருந்தேன். அவரே சொன்ன மாதிரி அதான் ப்ரோமோக்கு பேரலி இந்த ஒரு விஷயம் வைரல் ஆயிருந்தது. நாங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சோம்னா, ஓகே ஃபைன், இதை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு போர்ஷன் இருக்கும் எபிசோட்ல அப்படின்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க நீங்க எழுந்து நின்றுந்தீங்க அண்ட் சாருமே பார்த்தாரு. அவர் ஆக்சுவலா என் கூட கொஞ்ச நேரம் பேசினாரு, இது நல்லா இருக்குமா, இது எல்லாமே அவரும் கொஞ்சம் சொன்னாரு. பட் ரொம்ப நேரம் அது வரல, ஃபியூ செகண்ட்ஸ்லயே அது கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பேர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அவருமே அவரோட ஃபேஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆக்சுவலா அந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நீங்க எழுந்து நின்று பாக்குறது. சார் அதை பார்த்தா ஆமா நானுமே பார்த்தேன் அப்படின்னு சொன்னது அது மட்டும் தான் இருந்தது. வேற ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வந்துட்டு எலிமினேஷன் அவங்க நேம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கீழே இருக்கிற ரோஸ்ல உட்காந்துட்டு இருக்க லேடிஸ்லாம் முதல்ல இங்க பாருங்க சார், அதுக்கப்புறமா நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் அவங்களை முன்னாடியே பார்த்துட்டேம்மா அப்படின்னாங்க. அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னா, நாங்க வாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேர்ள் வந்துட்டு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருப்பாங்க போல இருக்கு, விஜய் சேதுபதி சாரோட பயங்கர ஃபேன் போல இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அவர் ரெஸ்ட் இருக்கிற டைம்ல அவங்க மேனேஜர்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டாங்க. உங்க மெஹந்தி எல்லாமே நான் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையாவே நல்லா இருக்கும் உங்க ஒர்க் அப்படி சொல்லிட்டு உட்காருங்க மரியாதை சொல்லி கொடுத்து, ஐ மீன் அவர் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் உட்காருங்க அப்படின்னாங்க. அது அவ்வளோ வந்துட்டு வரல, ஏன்னா பிகாஸ் அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்த ஷூட், அவங்களும் 1 ஹவர்ல எடிட் பண்ணணும்ல. ஸோ அது எடிட்ல வந்து ஃபியூ செகண்ட்ஸ் போட்டதே எனக்கு கேட்டால் பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் விஜய் டிவி வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது நிறைய மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு யூனிக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஷோ பார்க்கும்போது நாமளும் ஒரு யூனிக்காக போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இது போனேனே.
சூப்பர் நைஸ். அண்ட் இந்த ஒரு சாரி பர்டிகுலரா ஃபுல்லா டிசைன் பண்ணி முடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு? இது டுக் 15 டேஸ்மா. 15 days. ஆக்சுவலா நான் கரெக்டா செலக்ட் பண்ண டைம் வந்து இந்த புயல் டிட்வா இருக்க டைம்ல தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இது பெயிண்ட் எப்படி பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா ட்ரை ஆகாது, டேக்ஸ் டைம். ஸோ அந்த டைம்ல நம்ம சென்னை எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சில்னஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. இது ரொம்ப அதுக்கு தான் ட்ரை ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. எங்க ப்ராசஸ் கரெக்டா 15 டேஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே நைஸ். இது கம்ப்ளீட்டா முடிக்க. இது ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்ணது இருக்கும்ல, லைக் இந்த ஃபேப்ரிக் தான் நான் சூஸ் பண்ண போறேன் அண்ட் இந்த இடத்துல இந்த விஷயங்கள் தான் வருது, இது எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே நான் ஃபர்ஸ்டே நான் பிளான் பண்ணிட்டேன். ஃபேஸ் வந்துட்டு இங்க பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா ஃபேப்ரிக் பெயிண்ட். ஓகே. இது ஆனா என்ன பண்ணாலும் பிரஷ் எது போட்டா பிரஷ் கூட வந்து போடக்கூடாது. ஓகே. ஸோ பிளெயின் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஒயிட் ப்ளவுஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நிறைய ஹேஷ் சேர்ந்ததுனால கிரேவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் கிரே ப்ளவுஸ் போயாச்சு. சூப்பர் நைஸ். ஸோ நான் முந்திலையும் கார்னர் ஃபுல்லாகவே அந்த பிக் பாஸ் எழுதியிருப்பேன். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேமரா லோகோ, ஓகே, அண்ட் விஜய் டிவி லோகோ. ஓகே சூப்பர். ஆக்சுவலாக வந்துட்டு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வராங்கன்னா அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, இது பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ட்டு கலாய்க்கிறது இல்லாம நிறைய பேர் வந்து ஓகே இது அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியுமே. ஸோ இப்போ அவங்களுக்கு போயிட்டு நாய் சேர்க்கறதுக்கோ அந்த மாதிரி இல்லை, என்னோட வே டிஃப்ரெண்டா இருக்கணும், பிளஸ் இன்னோவேட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி மட்டும் தான் இதை கிரியேட் பண்ணது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் உங்களோட மெஹந்தி பத்தி சாரீஸ் ஓகே, மெஹந்தியுமே பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ மெஹந்திலே நிறைய பேர் போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, பிரைட் அண்ட் குரூம் அவங்களெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ விஜய் டிவி கான்செப்டும் பிக் பாஸஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இடத்துலயும் அந்த ஷோவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. எனக்கு விஜய் சேதுபதி சார் உண்மையாவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவர் மகாராஜா மூவில நான் ரொம்பவே அவர் பிடிச்சதா நான் பார்த்தேன். நிறைய பேர் அந்த ஷோ பண்றதுனால பேட் கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கலாம், பட் அவர் ஆக்டரா எனக்கு அவரை பிடிக்கும். ஓகே நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் ஏதாவது மீட் பண்ணி சுத்தமா முடியலங்க, அவர் ஏதோ டென்ஷனா இருக்கிறாங்க, இதுவா இருக்கிறாங்க, இப்போ முடியாது மேடம் அப்படி சொல்லிட்டாங்க. என்னால பிக்சர் அவர் கூட எடுக்க முடியல. அப்புறமா வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்ல அதுக்கப்புறமா பர்சனலா அதுக்கப்புறம் நாங்க இன்வைட் பண்றோம், சார் கூட வந்து பிக் எடுத்துக்கோங்க, இப்போ நெக்ஸ்ட் எலிமினேஷனுக்கு அந்த ஏதோ நிறைய சீரியஸா உள்ள போயிட்டு இருக்கு, எங்களால அவருக்கு டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய என்கொயரிஸ்மே அதுவுமே பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்க இந்த பிக்சர் போட்டப்போ இந்த சாரி எவ்வளோ எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது சேலுமே பண்றீங்களா நீங்க? ஆக்சுவலா சாரி சேல்ஸ் நான் சுத்தமா இல்லை, ஃபுல்லா கஸ்டமைசேஷன், எதுவாக இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி நான் கொடுப்பேன். இப்போ நான் ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு நான் நிறைய பெயிண்டிங்ல என்னோட நேம் ரீச் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்திரஜா அவங்களுக்கு நான் துண்டுல வந்துட்டு பெயிண்டிங் நிறைய வெரைட்டி ஆஃப் காட் நான் பண்ணியிருந்தேன், அது நல்ல ரீச்சா இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்போ கூட நான் ரீசெண்டா முருகர் பண்ணியிருந்தேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு அவங்க போய் போட்டுட்டு போட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்காகவே அது ஃபுல்லாவே கஸ்டமைசேஷன், நிறைய கஸ்டமைசேஷன் யூனிக்கா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ரெகுலரா வேண்டாவே இப்போ பெயிண்டிங்னாலே நிறைய பேர் வந்துட்டு இந்த லோட்டஸ் இந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணிட்டே போறாங்க, இதெல்லாம் கூட நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்க வந்துட்டு இது காது குத்து ஃபங்க்ஷனுக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும், அப்பா இல்லை, பொண்ணோடைய டேடி இல்லை. ஸோ அந்த காது குத்து ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக அவங்க அப்பா இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்க்கா அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட டேடோடைய பிக்கு நான் அவங்க முதுகில் வச்சுட்டேன், பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ப்ளஸ் அதில் ஆரி ஒர்க்கும் இருந்தது, பெயிண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு அவங்க எங்கெல்லாம் சுற்றுறாங்களோ அவங்க அப்பாவும் சேர்ந்து சுற்றுற மாதிரி தானே ஒரு இது இருக்கும், அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சாரி ஏதோ ஆல்ரெடி சொன்னேன், பயங்கர பியூட்டிஃபுல்லாக கிரியேட்டிவாக இருக்கேன். டோட்டலாக இதோட காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் இதை டிசைன் பண்ணி முடிக்கும் போது? இது வந்துட்டு நான் சேல் பர்பஸ்ன்ற மாதிரி நான் சுத்தமா ஐடியால நான் பண்ணல. ஆனா பட் சேல் பண்றதா இருந்தா மேபி அவங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது கொண்டு வந்து பண்றதா இருந்தா 10+ சார்ஜ் பண்ணுவேன். 10+ சார்ஜ் பண்ணுவேன். ஆல் டுகெதர், போத் டுகெதர். ஓகே நைஸ். பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் எப்படி, பிகாஸ் அதுக்கு தாண்டி நிறைய விஷயங்கள் சார் வந்து தனியா ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது அந்த மாதிரி இருந்துச்சு. பேசினாரு நல்லாவே, எல்லாருமே அவருக்கு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு அவுட்ஃபிட் எல்லாம் வைரல் ஆனப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதெல்லாம் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில நெகட்டிவ் காமெண்ட்ஸுமே இருக்கணும் போது அதை எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க? நீங்க பண்ணது வேற விஷயத்துக்காக, பட் அது தப்பா எடுத்துக்கப்பட்டது. இன்னொன்னு வந்து அது எபிசோட்லயுமே வரல அப்படின்னும் போது அதுக்கு நீங்க எப்படி ஆக்சுவலா ப்ராசஸ் பண்ணீங்க? என்னன்னா இப்போ அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் வந்து வெளியே தெரியலன்னா அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல. ஸோ மற்றவங்க ஹார்ட் ஒர்க் போடும்போது அவங்கள கீழே இறக்காம அட்லீஸ்ட் கொஞ்சம் தூக்கி வச்சு பேசலான்னு எனக்கு தோணுச்சு.
ஐ மீன் எப்படி சொல்ல வருவேன், இப்போது பர்சனாக நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க வந்துட்டு அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ற ஆசையில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அவங்கள தூக்கி வைக்காத போது அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் போட்டு எனக்கு அப்ரைஸ் பண்ணலையே, எனக்கு எதுவும் சொல்லலையேன்னு. அதையே அதே மாதிரி இன்னொரு பர்சனுக்கு அதை நினைக்க மாட்டுறாங்க. அவங்களும் இதை ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, நாம ஏன் அது தப்பாக வந்து ப்ரமோஷனுக்காக இல்லை இப்போ பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, காசு வேஸ்ட்டு, அதெல்லாம் நினைக்காம இது வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ்க்கு அவங்க முன்னேறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்னா இது நல்லா இல்லைம்மா இது அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போகாமல் அது வேறு மாதிரி கமெண்ட் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுச்சு. பட் ஆக்சுவலி அது ப்ரொமோஷனுக்காக பண்ண ஒரு விஷயம் தானா? ப்ரமோஷன்ட்டு சொல்ல முடியாதுங்க. எனக்கு யூனிக்காக போகணும், நான் யூனிக்காக அன்றைக்கி இருக்கணும். ஏன்னா பிகாஸ் நான் இந்த சாரியை நான் சேல் பண்ண போதில்லை, நான் சேல் இன்டென்ஷன்லேயே நான் போகல. சரி போகிறது நம்ம கொஞ்சம் யூனிக்காக போகலான்ற மைண்ட் செட்டில் தான் போனேன் தவிர அது ப்ரமோஷனாக எடுத்துக்கலாமா இல்லை என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்த எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மாக நான் எடுத்துப்பேனான்றது எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் உள்ள அந்த செட்குள்ள போகும்போதே அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருந்துருப்பாங்க, அவங்கள எக்ஸைட்டடா பார்த்து என் கூட இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்குன்னு அங்கேயே என்ன என்கரேஜ் பண்ணாங்க, வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலி நீங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பயங்கரமா நைஸ், சூப்பர். அந்த ஒரு சேட் எபிசோட்ல ஒரு விஷயம் நீங்க அங்க இருந்ததுனால கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த பார்வதி அண்ட் கமருதன் மைக்க கழட்டி வச்சிருங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்வாரு. அண்ட் ஃபைனலி லாஸ்டா உங்களுக்கு பேச ஒரு சான்ஸ் கொடுக்கும் போது ஆடியன்ஸ் உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. எங்களுக்கு என்ன டிவில பார்க்கும்போது அவங்க பேசுனது எங்களுக்கு இல்ல, உண்மையாவே அவங்க பேசுறது அவ்வளவு கேட்கல. மைக் இருந்தா ஒரு மாதிரியும், மைக் இல்லாத போது அவங்க பேசுறது கேட்கல. அவங்க நல்லா சவுண்டா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு கேட்டது. அதனால தான் நாங்க எல்லாமே கத்திட்டு இருந்தோம், எங்களுக்கு கேட்கல, சவுண்டா பேசுங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி உண்மையாவே அங்க சுத்தமாவே அவங்க பேசுறது கேட்கல. ரொம்ப மைன்யூட்டா கேக்குது. ஓகே நைஸ். அண்ட் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சில மொமெண்ட்ஸ் விஜய் சேதுபதி, பிகாஸ் அந்த எபிசோட தாண்டி சில விஷயங்கள் அவர் ஏதாவது ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட்லாம் பண்ணி இருந்திருப்பாரு, ஏதாவது क्वेश्चंस கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததா? எவ்வளவு தூரம் ஒரு ஃபேன்ஸ் கூட, ஏன்னா எங்களுக்கு ஃப்ரேம்ல பார்க்கும்போது அந்த எபிசோட் பார்க்கும்போதே அவர் எவ்வளவு ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ஜெல் ஆகி இன்டராக்ட்லாம் பண்ணுவாரு. அப்ப கண்டிப்பா பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். எப்படி இருந்துச்சு அந்த? மேபி அவங்க அன்னைக்கு பேசணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது தவிர ஆடியன்ஸ் கொடுக்குற ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர் அவங்க கொண்டு போறார், கண்டஸ்டன்ட் கிட்ட கொண்டு போறார். ஆடியன்ஸ் இதெல்லாம் கேளுங்க சார், இதெல்லாம் அவங்க விட்டுட்டீங்களே அப்படின்னும் போது ஆமாம்மா கரெக்ட், நீ சொல்ற பாயிண்ட் ஓகே, நான் இப்பே கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகே, ஆடியன்ஸோட பாயிண்ட்டுமே கேட்கிறாரு. அண்ட் இன்னொன்னுமே இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் பத்தி வர சில விஷயங்கள் வந்து இந்த கிளாப் பண்றது, இதெல்லாமே அங்கிருந்து சைட்ல சொல்லுவாங்க, இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் கிளாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த கண்டஸ்டன்ட்டுக்குன்ற மாதிரிலாம் இல்லை, ஜென்ரலா எங்கெல்லாம் அவங்க வந்துட்டு எப்படி சொல்லட்டும் தப்பு பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஆனா மோஸ்ட்லி ஆர்கானிக்கா தான் இருந்திருக்கு இல்லையா? தனியா கட் பண்ணிலாம் இல்ல, ஃபுல்லாவே கண்டினியூஸ் ஷோ தாங்க. அதுலயே கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க, மத்தபடி ரீடேக் மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லாவே லைவ், நல்லாவே லைவ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஓகே நைஸ். அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்து கண்டஸ்டன்ஸ் கூட பேசுறதுமே வந்து லைக் 1 hour எபிசோட்ல இவ்வளவுதான் வரும்னும் போது அது தாண்டியும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அவரு, இல்ல எடிட்ல நிறைய பேசினாங்க, எடிட்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. எதுவுமே ரீடேக் மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே வந்துட்டு அங்க உள்ள இன்னொருத்தவங்களை பத்தி சொல்லுங்கன்ட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு 10 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் தான் அங்க வருது, டிவில வருது, எடிட்ல மத்ததெல்லாம் போயிடுது. மேபி அதுக்கப்புறம் அன்சீன்ல வருதுங்களா எனக்கு தெரியல. ஓகே டன். அண்ட் லாஸ்டா இன்னொரு கமெண்ட் கூட பார்த்தேன், நீங்க நெக்ஸ்ட் சீசன் பிக் பாஸ் போறதுக்கு இது ஏதாவது பிளானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படி ஏதாவது பிளான் இருக்கா? சத்தியமா இல்லைங்க.